பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தேவனுடைய அதிசய செயல்கள். அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது அது முழுவதுமாகவே தேவனுடைய அதிசய செயல்களை தான் சொல்லுகிறது. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மத்தியில் கடந்து வருகிறார். அதைத் தொடர்ந்து சீஷர்கள் மூலமாக தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்து வருகிறார். அநேக விதமான அற்புதங்கள் அடையாளங்களை கொண்டு தேவன் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். பேதுருவுடைய நிழல் பட்டாலே சுகம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இன்னும் ஒரு சில தேவனுடைய அதிசயமான காரியங்கள் எப்படி மனுஷர்களுடைய இரட்சிப்புக்காக வெளிப்படுத்தப்படுகிறது என்று நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தேவனுடைய வல்லமையினால் யாரையும் இரட்சிக்க முடியும் அல்லது எப்படிப்பட்டவரையும் இரட்சிக்க முடியும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது அங்கே நாம் சவுலை குறித்து வாசிக்கிறோம். முதல் வசனம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இப்போது சவுல் ஆண்டவருடைய சபையை துன்புறுத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முந்தின அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போதும் இந்த காரியங்களை வாசிக்க முடியும். இந்த முதல் 2 வசனங்களில் அதற்காகவே அவர் புறப்பட்டு பிரயாணமாக செல்லுகிறார். 3ஆம் வசனம், அவர் பிரயாணமாய் போகும்போது தமஸ்குவுக்கு பக்கத்தில் வரும்போது சடுதையாய் வானத்திலிருந்து ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடன் சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். இப்போது இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது இப்படியாக சபையை துன்புறுத்தி வந்த சவுலை இயேசு வழியில் சந்திக்கிறார். இயேசு சவுலை சந்திக்கிற நேரத்தில் அவர் கீழே விழுகிறார். அவர் கேட்குறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கும்போது இயேசு அவரை வெளிப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்தக்கூடிய இயேசு நானே. இப்போ அந்த இடத்துல சவுலுடைய வாழ்க்கையை தேவன் சந்திக்கிறார். ஒருவேளை நாம் இந்த முதல் 2 வசனங்களை படிக்கும்போது சவுல் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுறதுனால சவுலால் ரட்சிக்கப்பட முடியுமா என்ற கேள்வி இருக்கலாம். இப்படி கிறிஸ்துவனுடைய சபையை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுமா? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அதிசயமான செயல்கள் மனிதர்களுடைய இரட்சிப்பில் இப்படியாக கிரியை செய்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை என்னவென்றால், இப்படி சவுலை போல பயங்கரமாக சபையை துன்புறுத்தின நபர்கள் கூட ரட்சிக்கப்பட முடியும் என்றால் இந்த பூமியில் யாரை வேண்டுமென்றாலும் தேவன் ரட்சிக்கலாம். நிறைய நேரத்தில் அநேகர் இப்படி சொல்லுவார்கள், என்னுடைய பாவம் மிக கொடியது, நான் அநேக விதமான பாவங்களை செய்திருக்கிறேன், என்னால் ரட்சிக்கப்படவே முடியாது, அல்லது தேவனால் என்னுடைய பாவங்களை மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி. ஆனால் அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் இயேசுடைய அன்பு அதை காட்டிலும் வல்லமை வாய்ந்தது. இரண்டாவதாக, ஆண்டவர் எப்படி அவருடைய அதிசயமான செயல்களை வெளிப்படுத்துகிறார் என்றால், அவருடைய திட்டங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். அவருடைய திட்டங்கள் மிகவும் ஆச்சரியமானவைகள். இந்த முதல் 2 வசனங்களில் நாம் பார்க்கும்போது பவுல் கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் விரோதமாக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அப்படியே நாம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சூழ்நிலை அப்படியே மாற்றப்பட்டிருக்கிறது. சவுல் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கலாம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கொஞ்சம் கூட தாமதிக்காம கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி ஆலயங்களில் அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்பதாக தான் கிறிஸ்துவுடைய சரீரத்தை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்.
ஆனால் அதற்குள்ளாகவே அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இப்பொழுது இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார். இப்போ பாருங்களேன், ஆண்டவருடைய திட்டங்கள் மிகவும் ஆச்சரியமானது. இப்படிப்பட்ட ஒரு நபரால் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா என்று இருக்கக்கூடிய ஒரு நபரால் இயேசுவுடைய சுவிசேஷம் மற்றவர்களுக்கு கடந்து போகிறது. இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டம் மிகவும் ஆச்சரியமானது. ஒருவேளை நம்ம கூட நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக கடந்த நாட்களில் இருந்தது, ஆனால் ஆண்டவரால் என்னை பயன்படுத்த முடியுமா, நானும் கூட ஆண்டவருடைய திட்டத்தை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட கேள்விகள் கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் சவுலை பவுலாக மாற்றி சவுல் மூலமாக ஆண்டவருடைய திட்டத்தை ஆண்டவரால் நிறைவேற்ற முடியும் என்றால் நாம் ஒவ்வொருவரை கொண்டும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியும். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன? இயேசு சவுலை சந்திக்கிற நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் அர்ப்பணிக்கிறார். இப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பின்னணி எப்படி காணப்பட்டாலும் ஆண்டவரால் நம்மை பயன்படுத்த முடியும். மூன்றாவதாக, ஆண்டவர் அவருடைய அதிசய செயல்களை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், நாம் எதிர்பாராத விதங்களில் அவர் கிரியை செய்கிறார். நாம் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த கொர்நேலியுவுக்கு தேவதூதன் மூலமாக ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்தினால் ஏவப்பட்டு அவர் ஒரு சில காரியங்களை செய்கிறார். அதை நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவர் பேதுருவுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்து பேதுருவோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இந்த இருவரோடும் கூட ஆண்டவர் தரிசனத்தில் இடைப்பட்டு அவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பேதுருவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஒரு யூதனாக, ஒரு யூத கலாச்சாரத்தில் அல்லது யூத முறைமையின்படி வளர்க்கப்பட்டதுனால அவர் என்ன பண்ண முடியாது, ஒரு யூதர் அல்லாத ஒரு புற ஜாதியுடைய வீட்டுக்குள்ளால போக முடியாது. புற ஜாதிகளோடு அவர்கள் பேசவே மாட்டார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்களோடு பேசினாலே அது தீட்டு என்று எண்ணப்பட்டது. இப்படியாக இவர்கள் இருவரும் சேர முடியாத நிலையில் ஆண்டவர் இருவருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்து, பேதுரு கொர்நேலியு வீட்டில் போயே அவன் அழைத்து வந்த அநேகருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இந்த கொர்நேலியு மூலமாக புறஜாதிகளுக்கு இந்த சுவிசேஷத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொன்னது போல, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள், எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும். இப்போ இந்த கொர்நேலியு வீட்டில் பேதுரு பேசும்போது புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் செல்லுகிறது. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தின் வாசல் இந்த இடத்துல திறக்கிறது. அப்போது நாம் நினைக்கிறது மாதிரி அநேக நேரத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறது அல்ல. ஆண்டவர் அவருக்கு விருப்பமான முறைகளில் அவர் கிரியை செய்கிறார். இப்போ தேவனுடைய அதிசய செயல்கள் அதிகமாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் படிக்கும்போது மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட நாம் நினைக்கலாம், இந்த மனுஷன் ரட்சிக்கப்படவே முடியாது, அல்லது என்னுடைய குடும்பத்தினர் ரட்சிக்கப்படவே முடியாது, அல்லது என்னுடைய கணவன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, அல்லது என்னுடைய மனைவி ரட்சிக்கப்படவே முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காணப்படுகிறது, அல்லது என்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி நாம் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை நாம் படிக்கும்போது ஆண்டவர் ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக அவருடைய வல்லமையை அதிகமாக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்கும் போது நம்மை சுற்றிலும் அநேகர் ரட்சிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இப்படியாக நாம் தேவனை விசுவாசிப்போம். அதன் மூலமாக நம்மை சுற்றிலும் ஆண்டவருடைய அதிசயமான கிரியைகள் பெருகுவதை பார்த்து ஆண்டவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அதிசய தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதிசயமான முறைகளில் உம்முடைய திட்டங்களை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறீர். எங்களுடைய எண்ணங்களுக்கு மேலாக நீர் கிரியை செய்து
ஜனங்களுடைய ரட்சிப்பை ஆண்டவர் நீங்கள் அனுமதிக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அநேகர் உம்முடைய வல்லமையினால் சந்திக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. தொடர்ந்து நாங்களும் கூட மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக உம்மை நாங்கள் விசுவாசிக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எந்த நேரத்திலும் நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமையின் மேல் தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையை வைத்து வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.